இன்று நாம் பழனியை பற்றி தெரிந்து கொள்வோம். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாகும். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி சிவகிரி மீது அமைந்துள்ள இந்த கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது. இத்தலத்தின் மூலவர் தண்டாயுதபாணி என்று அழைக்கப்படுகிறார். இங்கு நவபாஷாணத்தால் ஆன சிலை உள்ளது. இக்கோவிலின் மூலவர் சிலை போகர் என்னும் சித்தரால் 9 வகையான விஷத்தன்மை கொண்ட மூலிகைகளை கொண்டு, அதாவது நவபாஷாணம் கலந்து செய்யப்பட்டது. இது மருத்துவ குணம் மிக்கதாக நம்பப்படுகிறது. இதனுடைய தல வரலாறு: நாரதர் கொடுத்த ஞானப்பழத்தை பெறுவதில் ஏற்பட்ட போட்டியில் கோபித்து கொண்டு முருகன் சென்று இந்த மலை மேல் அமர்ந்ததால் இது பழனி என்று சொல்லப்படுகிறது. பழனி, ஆகவே இது பழனி ஆனது. இந்த மலைக்கோவில் கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு செல்ல 693 படிக்கட்டுகள் உள்ளன என்று கூறப்படுகிறது. மேலும் பக்தர்களின் வசதிக்காக ரோப் கார் மற்றும் பெஞ்ச் சேவைகளும் உள்ளன. இந்த கோவிலில் தரிசன நேரங்கள் தினசரி காலை 5:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். பூஜை விவரங்கள்: விஸ்வரூப தரிசனம் காலை 5:40 நடைபெறும். விழா பூஜை காலை 6:50 நடைபெறும். சிறுகால சாந்தி பூஜை காலை 8 மணிக்கு நடைபெறும். கால சாந்தி பூஜை காலை 9 மணிக்கு நடைபெறும். உச்சிக்கால பூஜை மதியம் 12 மணிக்கு நடைபெறும். சாயரட்ச பூஜை மாலை 5:30 நடைபெறும். இராக்கால பூஜை 8 மணிக்கு நடைபெறும். கார்த்திகை மற்றும் விசேஷ நாட்களில் அதிகாலை 4 மணிக்கு இந்த கோவில் திறக்கப்படும். இங்குள்ள முக்கிய விழாக்கள் தைப்பூசம், கந்தசஷ்டி, வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம் மற்றும் திருக்கார்த்திகை போன்ற விழாக்கள் சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது. இது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி வட்டம் மற்றும் பழனி ஊராட்சி ஒன்றியம் ஆகியவற்றின் நிர்வாக தலைமையிடமாக விளங்குகிறது. தலைமையிட நகரமும் தேர்வு நிலை நகராட்சியும் ஆகும். கொங்கு நாட்டில் அமைந்துள்ள இந்த நகராட்சி இந்திய புகழ்பெற்ற ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்குள் ஒன்றாகும். பழனி சட்டமன்ற தொகுதி திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்டதாகும். பழனி மலையில் 18 சித்தர்களில் ஒருவரான போகரால் 9 வகை பாசாணத்தை கொண்டு செய்ததால் இந்த முருகன் சிலை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பழனி முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாகவும், தண்டாயுதபாணி சுவாமி கோவிலும் சித்தர்கள் வாழும் மலையாகவும், நவகிரக தோஷங்களை நீக்கும் தலமாகவும் இது விளங்குகிறது. பஞ்சாமிர்தம் மற்றும் கிரிவலத்திற்கு உலக புகழ்பெற்ற பழமையான மலைக்கோவில் நகரமாகும். பழனி மலை மீது குழந்தை வடிவில் தண்டாயுதபாணியாக முருகன் காட்சி தருகிறார். இங்கிருக்கும் மூலவர் சிலை போகர் சித்தர்களால் நவபாஷாணத்தால் செய்யப்பட்டது. பழனியின் மிகவும் பிரபலமான பிரசாதம் பஞ்சாமிர்தமாகும். இது இயற்கையான பொருட்களால் தயாரிக்கப்படுகிறது. இந்த கோவில் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பழமையான கோவில். குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் எனவும் இதை அழைக்கிறார்கள். திரு ஆவினன்குடி என்று இதற்கு பெயர். பழனி மலைகள்: இக்கோவிலில் அமைந்துள்ள கிரிமலை என்னும் அதனை சுற்றியுள்ள பன்றி மலைகள், வராககிரி இயற்கையான சூழல் மற்றும் சித்தர்கள் வாழ்ந்த இடமாகவும் இது கருதப்படுகிறது. பழனி மலையை சுற்றி வலம் வருவது நவகிரக தோஷங்களை நீக்கி மன அமைதியை தருவதாக நம்பப்படுகிறது. பழனிக்கு அருகில் உள்ள குதிரையாறு அணை, பெரியநாயகி அம்மன் கோவில் மற்றும் பர்வத மலைகள் போன்றவை முக்கிய சுற்றுலா இடங்களாகும். இவ்வூரின் சங்ககால பெயர் என்னவென்று தெரியுமா? பழனி மலையின் சங்ககால பெயர் பொதினி. சங்க இலக்கியத்தில் 10 பாட்டின் முதல் நூலான திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர்
குறிப்பிடுவது ஆவினின் குடியே ஆகும்.